பவி, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. திரையுலகில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பன்மொழி திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் நடிகர் சம்பத் ராம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் அண்ட் versatile ஆக்டர் சம்பத் ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்போதும் இருக்கிற மாதிரியே இன்னைக்கும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மெயின் கேள்வி என்னன்னா, கண்ணப்பா எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். அதுல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிருக்கீங்க. உங்க ரோல் பத்தி, உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து ஒரு 5 குழு, ஒரு 5 கிராமம்னு சொல்லலாங்க. ஸோ அந்த 5 கிராமத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு கிராமத்துக்கு தலைவர் வந்து சரத்குமார் சார், அவரோட பையன் தான் ஹீரோ, அதாவது விஷ்ணு மஞ்சு சார். அதுக்கப்புறம் நம்ம ரோஜா புகழ் மதுபாலா மேடம், அவங்க ஒரு கிராமத்துக்கு தலைவி, அவங்களோட பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். ஸோ அப்புறம் கன்னட தேவராஜ் சார், அவருடைய பையன் தான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹிந்தி ஆர்டிஸ்ட் முகேஷ் ரிஷி, அவர் ஒரு குழுக்கு தலைவர். அப்புறம் நான் வந்து ஒரு கிராமத்துக்கு தலைவர். ஸோ இந்த 5 கிராமத்துக்கு தலைவர்கள் இது பற்றின இது சுற்றி இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து மொத்த படமுமே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஹீரோவுக்கு ஒரு ஆப்போசிட்டாக நான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், அப்படி ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவருக்கு நாங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் த்ரூ அவுட் த ஃபிலிம் போகும். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் திருப்தியாக இருக்குது, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மற்றபடி படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நானும் அவரோட காத்துட்ருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. ஸோ நம்மளோட போர்ஷன் நம்ம டப்பிங் பேசும்போது பார்த்துருப்போம். இன்னும் அதில் எவ்வளோ தூரம் அதில் எடிட் ஆகாமல் வருதுங்கிறத நானும் அவரோட காத்துட்ருக்கேன் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது. சூப்பர் சார். சார், இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா மூவி அப்படின்னு தெரியுது. பார்க்கும்போதே செம்மையா இருந்த இந்த ட்ரெய்லர் லான்ச் எல்லாம். இந்த படத்துல நீங்க எப்படி சார் அசோசியேட் ஆனீங்க? 2002 நினைக்கிறேன். அந்த டைமில் ஸ்ரீகாளாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் மோகன் பாபு சார் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ என்னை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து என்னுடைய மாமா பையன், இவனுக்கு ஏதாவது தமிழில் ட்ரை பண்ணிட்டுருக்கான், தெலுங்குலேயும் உங்களுக்கு இவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் வரும்போது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி வச்சாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு சார் இருக்கார் இல்லையா, மோகன் பாபு சாரோட பையன், அதாவது இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு, அவர் வந்து விஷ்ணு அப்படிங்கிற திரைப்படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படத்தில் ஒரு 2 நாள் ஷூட்டிங்காக போயிருந்தேன். அப்புறம் அவரே பார்த்துட்டு, இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குப்பா, வேறு அடுத்து ஏதாவது பெருசாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டார். 2 நாள் தான் ஷூட்டிங். அதான் ஃபஸ்ட்டு படம் விஷ்ணு, நான் பண்ணதும் கூட. ஏன்னா ஒரு தெலுங்கு படத்தில் பண்ணது அதுதான் ஃபஸ்ட்டு. சரி, என்னடா அது சின்ன கேரக்டர் கொடுத்துட்டு, ஒன்றுமே இல்லாமல் சரியாக பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பல வருஷங்களுக்கு கழிச்சு மோகன் பாபு சார் வந்து ஹீரோவாக ஒரு படம் பண்ணார், காயத்ரி அப்படின்னு. அந்த படத்தில் ஒரு 5 days ஒரு வில்லனுக்கு ரைட் ஹேண்டாக ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. ஒரு 2017 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் 16-17 அந்த டைமில் கொடுத்தாரு. நான் அப்பப்போ போய் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அவரை. அவர் காலாஸ்டிக்கு வராருன்னா என் மாமா பையன் ஃபோன் பண்ணுறாரு, நாளைக்கு காலாஸ்டிக்கு மோகன் பாபு சார் வராருா, வந்து பார்த்துரு அப்படின்வான். நான் போய் பார்ப்பேன். அப்புறம் காலேஜ் திருப்பதியில் இருக்குது, அங்கே வந்தாருன்னா சொல்லிடுவான், நான் ஒரு நாளே போய் பார்ப்பேன். ஸோ இப்படி சென்னையில் இருக்கும்போது கூட சென்னையில் வந்தாருன்னா சென்னையில் போய் பார்ப்பேன். இப்படி அவர் வந்து நியர்லி 25 years ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அப்பப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 2 years 3 years இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மேரேஜில் காலாஸ்ட்ரியில் அவர் வந்திருந்தார். என் மாமா பையனும் கோலானந்தும் வந்திருந்தார். என்னை கூப்பிட்டு நாளைக்கு வர்றாரா, நீயும் வந்துடுறா அப்படின்னா. போய் பார்க்கும்போது அப்பவும் அவன் சொல்கிறான் மறுபடியும், ஆனால் சம்பத் நமக்கு ஏதாச்சும் டைம் வஸ்துந்தி, அதாவது டைம் வரும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு அவர்கிட்ட இருந்தே கால் வந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் ఒక ஃபிலிம் చేయబోతున్నాం, டேட் இஸ்தாவா, அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன், டேட் குடிப்பியாடி அப்படின்னு ஒரு, அவர் எப்பவுமே என்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசுவார், அன்பாக பேசுவார். சார் நீங்கள் எப்போ கேட்டாலும் கொடுக்குறேன் சார் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், பாஸ்போர்ட்லாம் இருக்கானாரு, இருக்குது சார் அப்படின்னு. நியூசிலாண்டில் ஷூட்டிங்கு, கேரக்டரை பற்றி அசோசியேட் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் ஃபோனை கொடுத்துட்டாரு. அப்போ அவர் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். ஸோ இப்படி தான் வந்து
நான் கண்ணப்பா திரைப்படத்தில் நான் வந்து கமிட் ஆனேன். ஸோ ரொம்ப இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மாமா பையன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கோலானந்துக்கும் மோகன் பாபு சார் தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படத்தில் நான் கமிட்டாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், பிரபாஸ் சார், அக்ஷய்குமார் சார், மதுபாலா மேடம், காஜல் அகர்வால் மேடம், இப்படி சரத்குமார் சார், மோகன்லால் சார். ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்தில், ஒரு பேன் இண்டியா ஃபிலிமில், ஆல்ரெடி பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் சலார், விக்ரம் இது மாதிரி படங்களை பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நமக்கும் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி இந்த கேரக்டர்ல எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை பயங்கரமா ஈர்த்துச்சு, ஆஹா கண்டிப்பா மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயம்னால நான் கண்டிப்பா தெரிய வருவேன், மக்கள் என்ன ரசிப்பாங்க இந்த கேரக்டர்ல அப்படின்னு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்? லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த காலத்து ஒரு லுக்கு, அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சாங்கில் தான் நாங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 சான்ஸ், அதாவது 5 குழுக்கள், அந்த 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 5 கிராமத்தோடைய ஒவ்வொரு தலைவரையும் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அந்த சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வாவ். ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கில் தான் ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த சாங் வந்து அந்த கேரக்டரை பற்றி ஒரு சின்ன 4 வரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷன் வந்து அந்த டைரக்டரும், ஃபைட் மாஸ்டர், ஐ மீன் டான்ஸ் மாஸ்டர், ஹீரோ விஷ்ணு மஞ்சு, டைரக்டர் பேர் வந்து முகேஷ் குமார் சிங் சார், அப்புறம் விஷ்ணு மஞ்சு சார், இவங்கெல்லாம் அந்த எப்படி நான் வரணுங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு அந்த அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தை அந்த சாங்கில் வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ அதை சொல்லிபடி அவங்க சொன்னதை கேட்டு, விஷ்ணு மஞ்சு சார் சொன்னதை கேட்டு கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு இந்த ஃபஸ்ட் டேவே அந்த சாங் தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப, நம்மளே இப்படிலாம் அழகாக ஒரு எப்பவுமே ஒரு நடிகன் உருவாகிறது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக ஒரு நடிகன் உருவாகணும்னா ஒரு டைரக்டர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவன் ஒரு சாதாரண ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, ஒரு சொதப்பலான நடிகனாக இருந்தாலும் சரி, அவனை வந்து ஒரு பெரிய நடிகன் ஆக்க முடியும்னா அது டைரக்டரால் மட்டும்தான் முடியும். அது இந்த படத்தில் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சாரும், நடிகர் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மச்சு சாரும் என்னை வந்து அவ்வளோ அழகாக அதில் காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கெட்டப், அந்த ரோலோட கெட்டப் தானா சார்? அந்த படத்தில் இந்த கெட்டப் தான் இருக்கேன். பட் அதுக்காக வளர்க்கப்பட்டது இல்லை. நான் விக்ரம் படம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து தெலுங்குலேருந்து சலார் படத்தில் ஆஃபர் வந்தது. ஸோ சலாரில் நடிக்கும்போது விக்ரமில் வந்து இதில் 50% தான் வச்சுருப்பாங்க. அங்கே போய் டேரக்டர் பிரசாந்த் நீல் சார் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், இல்லை அந்த தாடியும் முடியும் அப்படியே விட்டுருங்க, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தேவைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் நடந்தது. அவர் சொல்லி என்னை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் நடந்தது. அந்த 6 மாதம் கழிச்சு போகும்போது நல்லா இவ்வளோ தாடி முடியோட போயிருந்தேன்னா பரவாயில்ல, இதே நல்லா இருக்கு, அப்படியே விட்டுருங்கன்ட்டார். ஸோ அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். 2வது சலார் பார்ட் 2 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் கண்டினியூ ஆகுறதுனால நான் கட் பண்ண முடியாமல் இந்த 3 வருஷமா அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயும் அவர் வந்து ஜூனியர் என்டிஆர் சார் படம் பண்ண போயிட்டாரு. ஸோ அது இப்போ முடியும் தரவில் இருக்குது. மேபி இன்னும் 6 monthsல பார்ட் 2 சலார் வந்து ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். தெலுங்குல பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குல்ல சார் உங்களுக்கு? ரொம்ப பிஸின்னு சொல்ல முடியாது. விக்ரமுக்கு அப்புறம் எனக்கு வந்து எல்லா மொழியிலிருந்தும் வாய்ப்பு வந்தது. ஸோ அப்படிதான் கன்னடத்துலேயும் 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். மலையாளத்தில் வந்து மாளிகைப்புறம் அப்படிங்கிற படம் பண்ணி அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அதில் மெயின் வில்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ தெலுங்குல வந்து விக்ரமுக்கு அப்புறம் 4 படம் பண்ணேன். சலாரு, வால்டர் வெரியா சிரஞ்சீவி சார் இது, அப்புறம் பாலகிருஷ்ணா சார் இது டாக்கு மகராஜ், அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு தெலுங்கு படம் புது ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தில் மெயின் வில்லனாக பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கண்ணப்பா. ஸோ இப்படி விக்ரமுக்கு அப்புறம் வந்து பல லாங்குவேஜ்ல லாங்குவேஜஸ்ல பிஸியா இருக்காரு. தெலுங்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா லாங்குவேஜ்லயுமே சார் இப்போ வெக்கை அப்படின்னு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் சார், நம்ம பா ரஞ்சித் சாருடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு நல்ல ரோல். வழக்கமா நம்மளை வந்து ஹீரோ கூடவும் வில்லன் கூடவும் பார்த்துருப்பீங்க. பட் வெக்கையில வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டரா ஒரு 6 சீன்ல இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர்ல ஒரு பொலிட்டிஷியனா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில 28 வருஷத்துக்கும் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. 27 முடிஞ்சு 28 வருஷம். வாட் இஸ் தட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சார்? எல்லாமே வந்து இயக்குநர்களால் தான். உதவி இயக்குநர்கள் அவங்க வந்து, நான் எப்பவுமே ஒரு இந்த டைரக்டர் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் இவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க.
அவங்களுடைய எல்லா படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கூட, கிடைக்கக்கூடிய இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய படங்கள்ல எனக்கு கரெக்டான வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ முக்கிய காரணம் வந்து உதவி இயக்குனர்களும் இணை இயக்குனர்கள் தான். அதுக்கப்புறம் இயக்குனர்கள். ஸோ இவங்க சொன்னால் தானே டைரக்டரும் கேட்பாரு. ஸோ அதனால் டைரக்டருங்க வந்து கடைசியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது என்னுடைய தொடர் முயற்சி ப்ளஸ் ஆண்டவனோட அருள். ரெண்டாவது நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அந்த ஃபிட்டாக வந்து இருந்தால் தான் அது வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ இது வந்து சரத்குமார் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிடுது. ஏன்னா நான் சரத்குமார் சார்கிட்ட ஒரு 6 படம் கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். பண்ணேன் முதல்ல அரசு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கிடச்சுன்னு சொல்லணும். முதல்ல தீனாவில் வந்து அஜித் சார் கூட நடிக்கும்போது ஒரு ரீச் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது அரசு. ஸோ அவரை நான் பக்கத்துலேருந்து அப்பப்போ பார்த்து கற்றுக்கிட்டது வந்து ஃபிட்னஸை எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். இப்போ கூட சரத்குமார் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நியூசிலாண்டில் கூட கண்ணப்பா படத்துக்காக ஒரு இன்னும் க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவர் பாடியை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், அவர் ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டது. ஸோ அதனாலேயே இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 28 வருஷத்துல சினிமா உங்களுக்கு ஒரு கொடுத்த நல்ல விஷயம்னா என்ன சொல்வீங்க? நீங்க ஒரு இழந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நான் முக்கியமாக கருதுறது நம்மளோட ஃபிட்னஸ் தான் நினைக்கிறேன். நான் வேற ஏதாவது தொழில் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளோட ஃபிட்னஸ் மேலே இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து 15 வயசுலேருந்து பேஸ்கெட்பால் ஆடிட்டு இருக்கேன், இப்பவும் ஆடிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்னோட பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது. பட்டு அதை விட வந்து கலைத்துறையில் இருக்கிறதுனால, ஒரு நடிகனாக இருக்கிறதுனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நம்மளோட முழு கவனமும் வந்து வேலை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஃபிட்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசு வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இழந்ததுன்னு பார்த்தா அது பல விஷயங்கள் இருக்குது. இழந்தது எல்லாருக்குமே வந்து பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நடந்துறது இல்லை. சில பேருக்கு ஒரு 10% பேருக்கு நடக்கிறதுக்கு மீதி 90% பேர் வந்து அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த 10% பேர் தான் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த 10% பேர் இருக்கிற இடத்துக்கு நம்மளும் போயிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒவ்வொரு கலைஞர்களும் சினிமாவில் எந்த துறையில் இருந்தாலும் சரி முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. முயற்சி பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் எழுந்திருப்பாங்க. பொருளாதாரமாகட்டும், குடும்பத்தோடைய சூழலாகட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் எழுந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நானும் வந்து நிறைய விஷயங்கள் எழுந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ கண்ணப்பா மூவி ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய விஷயங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மெயினாக உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் யாரோட வந்து நிறையா இருந்துச்சு? ஏன்னா பெரிய ஸ்டார் பட்டாளம், பேன் இண்டியா மூவி, உங்களுக்கு காம்பினேஷன் எந்த ஸ்டாரோட நிறையா இருக்கும்? சரி, நான் அந்த 5 குழுவுடைய கிராமத்தோட தலைவர்னு சொல்ல இல்லையா, எங்கள் 5 பேருக்குள்ள தான் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் வந்து ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த வில்லன் கேட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 5 குழுக்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான் நிறைய நான் பண்ணது. இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அந்த படத்தில். ஸோ இது இல்லாமல் பிரபாஸ் சார் போர்ஷன் தனியாக இருக்குது. ஸோ அவருக்கும் எனக்கும் காம்பினேஷன் கிடையாது. அதே மாதிரி மோகன்லால் சாரோட போர்ஷன் தனியாக இருக்குது, அவங்களுக்கும் எங்களுக்கும் காம்பினேஷன் இல்லை. அதே மாதிரி அக்ஷய்குமார் சாரும் காஜல் அகர்வால் மேடம், அவங்க 2 பேரும் தான் சிவன் பார்வதி கேரக்டர். ஸோ அவங்களோட காம்பினேஷனும் கிடையாது. ஸோ இவங்களோட நான் சொன்ன மாதிரி சரத்குமார் சார், விஷ்ணு மஞ்சு சார், அந்த படத்தோட ஹீரோயின் கன்னட தேவராஜ் சார், மதுபாலா மேடம், இவங்களோட காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். கண்ணப்பா வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. ஐ மீன் பேன் இண்டியா. ஆமாம், எல்லா லாங்குவேஜும் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. ஸோ எல்லா ஊர்லேயும் இதோடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பொருட்செலவில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கிராண்டியராக பண்ணியிருக்காங்க. நிச்சயமா வந்து மக்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் சார், நீங்கள் தான் அது உண்மையா இல்லையான்னு சொல்லணும். மெயினாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஆக்டர்ஸ்க்கான பே வந்து நல்லா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு, எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த ஒரு ரீசனால தான் நீங்கள் வந்து நிறைய தெலுங்குல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ? இல்லை, நான் வந்து எல்லா மொழியிலும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக தமிழில் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய வில்லன் கூட ஹீரோ கூட நடிச்சதை பார்த்துருப்பீங்க. விக்ரம்ல கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன், தங்கலாலில் கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன். பட் அதர் லாங்குவேஜில் வந்து மலையாளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மெயின் வில்லனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் ஒரு 15 படம் மலையாளத்தில் பண்ணியிருப்பேன். 15 படமே வந்து மோகன்லால் சார் படம், மம்முட்டி சார் படம், அப்புறம் உன்னி முகுந்தன் சார் படம், திலீப் சார் படம், இப்படி பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெயின் வில்லன், மெயின் கேரக்டர் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தெலுங்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி சார் கூட, மகேஷ் பாபு சார் கூட,
பிரபாஸ் சார் கூட, பாலகிருஷ்ணா சார் கூட, இப்படி பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட பண்ணியிருக்கேன். அங்கேயும் வந்து சிறுசாக இருந்தாலும் நல்ல மெயின் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். கன்னடத்துலையும் இப்போ 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம தமிழ்லையும் பண்ணுற முயற்சியில தான் இப்போ வந்து ஒரு 3 வருஷமா பெருசாக எதுவும் பண்ணலை. ஆமா, பார்க்க முடியல உங்களை. ஆஃப்டர் விக்ரம், ஆஃப்டர் தங்கலான். ஏன்னா நம்ம மற்ற லாங்குவேஜ்காரங்க எல்லாருமே தமிழ் படங்களை பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஒருவேளை சின்ன கேரக்டர் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க போகும்போது நமக்கு அந்த அந்த பெரிய வெயிட்டேஜ் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால தான் இங்கே வருது. ஆனால் நான் வந்து சின்னதாக இருக்கும்போது அதை வந்து நானே இதுவரைக்கும் நான் வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது இந்த தமிழ் படத்தையும். சில படங்களை நானே வந்து வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு, நல்ல கேரக்டராக இருந்தால் மட்டும், சின்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய படமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டராக இருந்தால் நிச்சயமாக பண்ணிட்டு தான் இருக்கேன். தெலுங்குலேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஏன் இந்தி மொழிகளில் நடிக்கிறவங்க கூட வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் நல்லா இருக்குன்னு நான் கூட, நான் தெலுங்கு படங்கள்லாம் பண்ணும்போது கூட நிறைய இந்தி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்களே அதுதான் சொல்கிறாங்க. இங்கே தான் இப்போ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஹிந்தி படங்கள் கூட நம்ம அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா படம் நல்லா எடுக்கிறாங்க, 2வது படம் ஹிட் ஆகுது, பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாமே பேன் இண்டியா ஃபிலிம்ஸாக இருக்கு. 2வது எல்லா படமுமே வந்து மக்கள் இங்கே வந்து ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் சினிமாவை ரொம்ப நேசிச்சு பார்க்குறாங்க. நல்ல படமோ கெட்ட படமோ ஆனால் பார்த்துடுறாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி கொச்சியில் கண்ணப்பா திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் நடந்தது. அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் மோகன்லால் சார் அதான் சொன்னார், தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து படங்களை பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம், அது நல்லா இருக்கும் நல்ல பார்த்துடுறாங்க அப்படின்னாரு. 90% வந்து பார்த்துடுறாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கும் அது லாபகரமாக இருக்குது. இந்த மாதிரி நடிகர்களுக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே தான் சம்பளம் அதிகம், கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதானே வழிய. மற்றபடி வந்து என்ன அங்கே நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக இருக்கும். இங்க வந்து ஒரு 10 நாள் எடுக்கிற சீனை வந்து அங்க ஒரு 15-20 நாள் எடுப்பாங்க. சோ நமக்கு டே கணக்குல தானே பேமெண்ட். ஆமா, சோ அதனால டேட்ஸ் அதிகமாகும். சோ டிஃபரன்சஸ் வந்து இப்படி தான் அங்க இருக்கு இல்லையா சார்? ஆமா. ஓகே, அந்த நடிகர்களுக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு படி மேல இருக்குன்னு சொல்லலாம், என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்க வந்து அறிமுகமானதே மோகன்லால் சாருடைய ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மெயின் வில்லனாக அறிமுகமானது. ஸோ மலையாள சூப்பர் ஸ்டாரோட படத்தில் நான் வந்து அறிமுகமானதுனால அங்கே அடுத்தடுத்து படங்களும் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன்னா 15 படத்துலையுமே வந்து மெயின் வில்லன் மெயின் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்து தான் என்னை கூப்பிடுவாங்க. அது ஆண்டவன் நர்லால இப்பவும் கூப்பிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் அதை கூப்பிடணும்னு நான் நம்புறேன். நிறைய வந்து மேஜரா நீங்க வந்து வில்லன் ரோலே நிறைய பண்ணிட்டீங்களா சார்? பட் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்ல, எனக்கு பர்டிகுலர்லி இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி அது கேரக்டர்ஸ் இருக்கா? ஆக்சுவலா நான் நினைக்கல, ஆனா சில டேரக்டருங்க நினைச்சு என்னை கூப்பிட்டு அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டா இருப்பேன்னு நினைச்சு என்னை கொடுத்ததெல்லாம் உண்டு. உதாரணத்துக்கு கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு பிடி வாத்தியாரா ஹீரோயினுக்கு அப்பாவா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரோல் ஒன்று பண்ணேன். பார்க்கறதுக்கு நெகட்டிவாக தெரியும், பட் ஆனால் பாசிட்டிவ் ரோல் அது. அவரே வந்து அடுத்து சர்வதேசம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். ஒரு திருநங்கை தான் ஹீரோ கேரக்டர், அதாவது லீட் கேரக்டர். அந்த திருநங்கையா நான் நடித்தேன். ஸோ அந்த கேரக்டர் நான் பொருத்தமாக இருப்பேன்னு அவர் எப்படி என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. நான் இத்தனைக்கும் அவர் என்னை பார்க்கும்போது மியூசியமா பயங்கரமா இருக்கேன். ஆமா, ரக்கடா இருக்கேன். இல்லை சம்பத் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னாரு. நாளைக்கு ஷூட்டிங் போறேன், இன்னைக்கு போய் ஷேவ் பண்ண போறேன். பார்பர் ஷாப்ல சலூன்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் துணியெல்லாம் மாட்டிட்டாங்க, தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க. அடுத்து மீசையில் கை வைக்கும்போது இந்த பார்பரை வந்து கை கொஞ்சம் இருங்க அப்படி சொல்லுங்க. டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டு, சார் கன்ஃபார்ம் தானே சார்? இல்லை நான் தான் பண்ணேன்னா மீசை நான் இதுக்கு எடுத்தது இல்லை, எடுக்க போறேன் அப்படின்னு. சம்பாத் எடுங்க அப்படின்னு. அப்புறம் தான் கட் பண்ணிட்டு அப்படி எடுத்தேன். ஸோ அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 நாள் திருநங்கையோட ட்ராவல் பண்ணி அவங்களுடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி நடித்த படம் தான் அந்த சர்வதேசம் அப்படிங்கிற படம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 47 days ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்து ஒரு 15 நாளில் ஷூட்டிங் முடிகிற தருவாயில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் அந்த படம் வந்து நின்று போச்சு. பார்க்கலாமா? இல்ல, அது 10 வருஷம் ஆயிப்போச்சு. இனிமே அது நடக்குமான்னு தெரியல. ஆனா நான் இப்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வேற ப்ரொடியூசரை வச்சு ஃப்ரெஷ்ஷாவே அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கேன். அது உண்மையிலே அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்லயே எனக்கு கிளாப்ஸ் விழுந்தது அந்த நடிப்புக்காக. அதை வந்து மறக்கவே முடியாது. அதில் ஒர்க் பண்ண லைட்மேன்ஸ் வந்து எங்கேயாவது ஏதாவது ஷூட்டிங்ல பார்த்தாங்கன்னா, சார் அந்த படம் பண்ணீங்களே திருநங்கையா, அது எப்போ சார் ரிலீஸு? செம்மையா இருந்தது சார், அவங்க கேட்டு நடிக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது படம் பார்க்கும்போது. எப்போ சார் வரப்போகுது அப்படின்லாம் கேட்பாங்க. இப்பவும் கேட்பாங்க அது எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வந்து
எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு கேரக்டர் அது. நிச்சயமா சார். நெக்ஸ்ட் டைம் நாங்க உங்களை பார்க்கும்போது நாங்களும் கேட்போம். நிச்சயமா, எப்ப சார் அது நிச்சயமா. வரப்போகுது அப்படின்னு. இன்னொன்னு மலையாளத்துல ஒரு படம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் ஓகே. பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு தமிழ்ல ஒரு படம் முஸ்லீமா பண்ணியிருக்கேன். பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான ரோல். ஓகே. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கேரக்டர் மலையாளத்துல. பாக்கியலட்சுமி அந்த படம் பேரு. என்னுடைய மனைவி பேரும் பாக்கியலட்சுமி. ஸோ அது வந்து கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. சென்டிமெண்டலாவும் ஆமா ஹிட் ஆயிடுச்சு. பிளான் பண்ணிலாம் வரல அது. அவங்க கூப்பிட்டாங்க, கடைசியில் பார்த்தா அந்த படத்தோட டைட்டில் வந்து பாக்கியலட்சுமி. ஸோ அதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கும் நான் நம்புறேன். முதல்லலாம் வந்து வில்லனை பார்த்தாலே திட்டுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வில்லன்ஸ்க்கே ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இல்ல அது இந்த படத்துல வந்து அது ஒரு மாதிரி இப்ப எனக்கே தெரியல, என்னை அறியாம சில விஷயங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். அது வெளியே வர்றதுக்கு ஒரு டைரக்டரால மட்டும் தான் முடியும், அது ஆமா. வெளியே கொண்டு வரதுக்கு. நிச்சயமா. அது அழகா டைரக்டர் வந்து இசையரசன் அந்த படத்தோட டைரக்டர் பேரு. அது அழகா நம்ம கிட்ட இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். எனக்கே டப்பிங் பேசும்போது ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையா, நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கும் போல தெரியும். நம்மளா இது அங்க இப்படி பண்ணிருக்கோம். ஆமா, அது நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் வந்தா சூப்பர், கண்டிப்பா சூப்பர். நிச்சயம் ஒரு அதே மாதிரி உங்க ஒய்ஃப் நீங்க நடிச்சதுலயே ரொம்ப பிடித்த கேரக்டர்னா எந்த கேரக்டர் சொல்லுவாங்க? ஆக்சுவலா ஒய்ஃபோட அப்பா வந்து ஒரு லைட்மேன். லைட்மேன். ஓகே. லைட்மேன் வீட்டில் அரேஞ்ச் கலை பண்ணி குடும்பம் தான் அப்போ. அரேஞ்ச் மேரேஜ் தான் அது. ம். பட் அது ஆண்டவனா பார்த்து ஒரு கலை குடும்பத்திலேருந்து எனக்கு ஒரு பெண் கிடைத்தனால ஒரு புரிதல் இருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ Okay. ஷூட்டிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அவங்க ஒரே ஒரு படம் மலையாள படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. நான் நடித்த ஒரு மலையாள படத்தோட கேரளாவில். ஆ. அதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, வேறு எந்த படத்துக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததில்லை. என்னோட கேரக்டர் பற்றி எந்த படத்தை பற்றியும் என்கிட்ட விமர்சனம் சொன்னதே கிடையாது. ஏதாவது சொன்னால் என் பொண்ணு தான் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சொன்னதே இல்லையா இந்த ரோல்ல நீங்க இல்ல, சூப்பரா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு? எதுவுமே சொன்னது கிடையாது. பொண்ணு சொல்லிருக்காங்களா? பொண்ணு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா வருத்தம் என்னன்னா, என்னப்பா எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்க. பொண்ணு இல்ல. ஆமா, அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அப்பா பார்த்தா டெரர் பீஸா இருக்காரு, நீ வேற வீட்டுக்கு வந்து பாருங்க அப்பா ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ. உண்மை. என் பொண்ணு வந்து அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான்னு என்கிட்ட சொல்லுவா. அந்த மாதிரி பசங்களுக்கு அப்படிதானே. பொண்ணுக்கு வந்து நீங்க பண்ணதுலயே ரொம்ப பிடித்த கேரக்டர்னா எந்த கேரக்டர் சொல்லுவாங்க எப்போதுமே? அவளுக்கு வந்து இந்த சர்லார்ல நான் பண்ண கேரக்டர் வந்து செல்லார். ஆமா, அதுல வந்து நான் இன்னும் அடி வாங்கல அந்த படத்துல. அதனால இன்னும் ஹீரோ காம்பினேஷன் எனக்கு இன்னும் வரல. Okay. ரெண்டாவது அவ்வளவு பெரிய படத்துல வந்து நான் ஆமா. ஒரு கேரக்டர், அதுவும் தெலுங்குல வந்து நல்லா பண்ணியிருக்கப்பா, அவனோட லுக்கே வந்து நல்லா இருந்தது. ரெண்டாவது அந்த அந்த கேரக்டர் வந்து அப்படியே இருக்கும், ரெஜிட்டா. அந்த டேரக்டர் அப்படி தான் கேட்டு வாங்கினாரு, பிரசாந்த் நீல் சார். அதனால ஒரு மாதிரி ரெஜிட்டா அப்படியே பண்ணியிருப்பேன், ரொம்ப அழட்டிக்காம அப்படியே பண்ணியிருப்பேன் சாதாரணமாக. ஸோ அது வந்து அவளுக்கு அந்த பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ம். அதுல என்னை பார்க்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா. சூப்பர் சார். சோ மொத்தமாவே ஒரு கலை குடும்பமா இருக்கிறதுனால உங்களோட பசங்களையும் நாங்க எதிர்பார்க்கலாமா சினிமா இண்டஸ்ட்ரியில? இல்லை, என் பொண்ணு வந்து பிஎஸ்சி சைக்காலஜி சென்னையில் முடித்தாங்க. ம், ம். ஸோ அவங்க சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு தான் அவங்களோட எண்ணம். இப்போது கனடாவில் ஒரு 1 இயர் கோர்ஸுக்காக போய் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக அதே கனடாவுக்கு போயிருக்காங்க. ஓகே. ஸோ அது முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கணுன்றதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் கலை இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்ல. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அவங்க அப்படியே படிப்பு சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அந்த ஒரு எண்ணத்துல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்களோட நடிப்பால நீங்க எல்லாரையுமே மிரட்டி இருக்கீங்க சார். நாங்களாம் மிரண்டு போயிருக்கோம். பட் நீங்க யாரோட நடிப்பை பார்த்து நீங்க மிரண்டு போயிருக்கீங்க, என்னப்பா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு? நான் ஃபர்ஸ்ட் மிரண்டது வந்து பிரகாஷ் சார். பிரகாஷ். நமக்கு அவர் பார்த்தாவே ஒரு பயம் வரும். அதுவும் முக்கியமா ஆசை படத்துல அவர் பண்ணது வந்து உண்மையிலே ஒரு நல்லவன் போலவே இருந்து ம். மனைவியுடைய தங்கச்சியை வந்து இது பண்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல ரொம்ப அற்புதமா மிரட்டியிருப்பார் போட்டு. ஸோ அது வந்து எனக்கு போல ரொம்ப கவர்ந்தது. இன்ஃபேக்ட் நான் சில படங்கள்ல நடிக்கும்போது அவரோட டச் கண்டிப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓ. என் மைண்ட்ல டக்குன்னு அவர் தான் வருவார் எனக்கு. ஸோ அவரை பார்த்து தான் ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட காம்பினேஷன்லேயே வந்து டைரக்டர் பிரியதர்ஷன் சாரோடைய டைரக்ஷனில் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதில் அவருக்கு மச்சானா பண்ணியிருக்கேன், அவரோட தங்கச்சி புரிச்சனா பண்ணியிருப்பேன். அவரை மிரட்டுற மாதிரி ஒரு கேரக்டரில் கிளைமேக்ஸில் நடிச்சிருப்பேன். அதில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும்போது மானிட்டரில் நான் நடிச்சிட்ருக்கேன், டைரக்டரும் பிரகாஷ் ராஜ் சாரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஷார்ட் முடிஞ்ச உடனே அவளை நம்ம போய் பார்க்கணும் போவோம் இல்லையா,
நானும் போய் பார்க்கறதுக்கு அப்படி போகிறேன். அவங்களும் பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். நான் நின்றுட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துருந்தாங்க. அப்புறம் அந்த காட்சி முடிஞ்ச உடனே நான் பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு யுவர் ஐஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் மேன். டைரக்டர் சொன்னார், பிரகாஷ் ராஜ் சாரும். வாவ். ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது. ஸோ வந்து ஒரு ஆக்டர் சொல்லிட்டீங்க, ஹீரோயின் யாருமே சொல்லியே, யாரோட நடிப்பை பார்த்து வியந்திருக்கீங்க, கண்டிப்பா இவங்களோட பேரா நடிக்கணும் நான். நீங்க கேட்கவே இல்லையே. நான் நினைச்சேன் மேல் முடிச்சோடனே ஃபீமேல் வருவீங்க அப்படின்னு. இல்ல வந்து அரசு படம் பண்ண உடனே மணிகண்டான்னு ஒரு படம் வந்து அர்ஜுன் சார் ஹீரோவா பண்ண படம், செல்வா சார் டைரக்ஷன்ல. ஜோதிகா மேடம் வந்து முதல்ல நடிச்ச படம் வந்து மணிகண்டா தான். ஓ. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து வாலி. இது வந்து மணிகண்டா தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆன படம். ஸோ அவங்கள கையை பிடிச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் நயன்தாரா மேடம் கையை பிடிச்சி எடுத்திருக்கேன். த்ரிஷா மேடம் கையை பிடிச்சி எடுத்திருக்கேன். இப்படி பல ஹீரோயின்களை வந்து கையை பிடிச்சி எடுத்திருக்கீங்க. இவங்களோட தான் நடிக்கணும், அவங்களோட தான் நடிக்கணுன்ற தாட்டே எனக்கு வந்தது கிடையாது. நம்ம வந்து வில்லனா பண்றோம், இப்படிதான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கு. கதையின் நாயகனா நடிக்கும்போது டைரக்டர் யார் சொல்றாரோ அவங்களோட நடிக்க வேண்டாம். அந்த சாய்ஸ்லாம் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆளு கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளானாலும் அந்த இடத்துக்கு நான் போகவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்னீங்களா நிறைய ஹீரோயின்ஸோட கையை வந்து பிடிச்சி இழுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நெஜோன்னு நம்பி யாராச்சும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து உங்களை பயங்கரமா திட்டிருக்காங்களா, என்னப்பா நீ இந்த மாதிரி லேடிஸ் கையை பிடிச்சலாம் இழுக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நடக்கும்ல? ஏன்னா சினிமாவை பார்த்தாலே அதுதான் ரியல்னு கூட நிறைய பேர் நம்புவாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? நான் முதல்ல ஒரு சீரியல்ல அம்மா அப்படிங்கிற சீரியல்ல ஒரு 5 எபிசோடுக்காக அப்பெல்லாம் சின்ன சின்ன ரோல்ல பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 5 எபிசோட் தான் சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு கேரக்டர்ல போலீஸ் கேரக்டர்ல நடிக்க வச்சாங்க. ஒரு ரக்கடான ஒரு போலீஸ் கேரக்டர். ஒரு 5 எபிசோட் தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து நல்லா ரீச் ஆகிட்டதுனால சேனல் வந்து ஒரு 90 எபிசோட் வரைக்கும் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிட்டாங்க. பயங்கர நெகட்டிவ் ரோலு. ஸ்டேஷன்லேயே வந்து டேபிள் மேலே காலை போட்டுக்கிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறது தான் என்னுடைய கேரக்டர். அந்த சீரியலுக்கு அப்புறம் தான் சரி நம்மளால நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு கிடைச்சது அந்த சீரியல் மூலியமாக தான். அதுக்கப்புறம் வந்து சீரியலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு படங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு படத்தில் பார்த்திபன் சார் ஹீரோ, ரகுமான் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ரகுமான் சாருக்கு அண்ணனா ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த படத்தில் மேக்கப் போட்டு இது மாதிரி ஒரு ரூமில் உட்காந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். ஒரு வயசானவங்க வந்து முதுகில் வந்து அப்படி தட்டினாங்க. ஐயோ. தட்டிட்டு யார் அதுன்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு வயசானவங்க. என்னப்பா அந்த சீரியல்ல அந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றேப்பா, என்ன பாவம்பா பண்ண அந்த பொண்ணு அப்படின்னு ரியலாவே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தா அந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்றாங்க, அவங்களோட அம்மா ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அவங்க அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட அம்மா அவங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க வச்சுங்க. பட் அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளை வந்து நடிப்பை வந்து அவங்க நம்பியிருக்காங்க அப்படின்னு தான். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மாளிகைபுரம் அப்படிங்கிற படத்துல வந்து மெயின் வில்லனா பண்ணியிருப்பேன். குழந்தைங்களை வந்து கடத்துற ஒரு கேரக்டர். அந்த படத்துல அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு 7-8 வயசு பெண் குழந்தை தான் மெயின் கேரக்டர். மாளிகைபுரம்ன்றது அந்த பொண்ணோட பேரு தான். ஸோ அவளை நான் கடத்துவனா கடத்த மாட்டேனா அந்த ஒரு டென்ஷன்ல தான் அந்த படமே போயிட்டு இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களும் மலையாளத்துல அந்த படம் பார்க்காத மலையாளிஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து என்னோட ரீச் வந்து அவ்வளோ தூரம் இருந்தது. எப்படி என்னோட ரீச் இருக்குன்னா, நியூசிலாண்டில் நான் போய் கண்ணப்பா ஷூட்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த ரொட்டருவா அந்த ஊர்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி தான் லொக்கேஷன். ஒரு மலையாள ஃபேமிலி அங்கே வந்து என்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கூட ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாளிகைபுரம் படத்தில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பாராட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டுட்டு போய் விருந்தெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு என்னை உபசரித்து அந்த ஊரில் இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்கு அவருக்கு டெய்லி எங்கள் லாட்ஜுக்கு வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு அங்கங்கே அவர் கார்லேயே என்னை கூட்டின்னு போயிட்டு காமிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அவர் மனசில் ரொம்ப நல்லா பதிஞ்சிருந்தது. சரி, இப்போ வந்து ஒரு கற்பனை, ஒரு பேன் இண்டியா மூவில வந்து உங்களை வில்லனா நடிக்க கூப்பிடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால நடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக வேற யாரை ரெஃபர் பண்ணுவீங்க அந்த ரோலுக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு படிப்படியாக ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ நான் சினிமாவுக்கு என்ட்ரு ஆகும்போது எனக்கு கூட என்னோட நண்பர்கள்லாம் சில பேர் இருக்காங்க. என் நண்பர் மணிமாறன் ஒருத்தருக்காரு, ரஞ்சன் ஒருத்தருக்காரு, செல்வம், ராஜ்,
இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நீங்க வந்து தீனா படத்துல அஜித் சார் கூட 10 பேர்ல பார்த்துருக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அந்த காலகட்டத்துல இருந்து அதுக்கு முன்னாடியே வந்து அஜித் சார் படம் என்ன உன்னை கூட என்ன திருவன் படத்துல நாங்கெல்லாம் ஒன்றா நடிச்சிருக்கோம். அதுல இருந்து டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஸோ அவங்களும் வந்து அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஆஹா. நடிக்கிறதுக்கு. அதுல ஒருத்தரை வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் தான். இப்ப நீங்க வந்து நிறைய பிரம்மாண்டமான படங்கள் பண்றதுனால நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ்லாம் போறீங்கல்ல, இன்னும் இந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் போகணும்பா, ப்ரொடக்ஷனே வந்து கூட்டிட்டு போனா நானும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னா எந்த ஃபாரின் கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஆசை? ஆக்சுவலாக நான் 2 ஊர் தான் போயிருக்கேன். கபாலில ஒரு 40 டேஸ் வந்து மலேசியா. மலேசியா. இப்போ இதுல வந்து ஒரு 32 டேஸ் வந்து நியூசிலாந்து. கண்ணப்பா திரைப்படத்துக்காக நியூசிலாந்து. ஆக்சுவலாக நியூசிலாந்து இருக்கும்போதே வந்து ஆஸ்திரேலியா போக வேண்டியது. ஆஸ்திரேலியாவில் என் கிளாஸ்மேட் இருக்கான், ஸ்கூல் மேட்டு. அவன் பக்கத்துலனா இருக்கா வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் சொன்னான். எனக்கு அந்த விசா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு கிடைக்கல. நான் ட்ரைவும் பண்ணல ஆக்சுவலாக. நம்ம ஒரு ஷூட்டிங்காக இன்னொரு படத்துக்காக போகிறோம், அங்கே போயிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எனக்கு ஏப்பா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கு. நம்ம வாய்ப்பு கொடுத்து எனக்கு கூட்டின்னு போகிறதே பெரிய விஷயம். இதில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு விசாலாம் எடுத்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால் அந்த ஒரு தர்ம சங்கடத்தை அந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அது முயற்சியே எடுக்கல. அதுவும் ஒன்றும் எனக்கு வருத்தமாக இருந்தது. அங்கே போயிருக்கலாமோ அப்படின்னு. இப்போ வரைக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம போக முடியாமல் போச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நான் அங்கே இருக்கும்போது என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே. ஓ. அவள் வந்து கனடாவில் இருக்கா, நான் வந்து நியூசிலாண்டில் இருக்கேன். ஒரு சர்ப்ரைஸாக வந்து கனடாவுக்கு போகலான்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஸோ கனடாவா ஆஸ்திரேலியாவா அப்படி ரெண்டுமே இருந்தது எனக்கு. போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் என் பொண்ணு. சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் விரைவில் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே கூட்டு போனாலும் சரி, இல்லை நானே கூட போகலான்ற ஒரு ஐடியா தான் இருக்கேன். சூப்பர். அது விரைவில் நடக்கும் நான் நம்புறேன். சரி, எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் நடிச்சிட்டீங்க எங்களுக்கு தெரிஞ்சு. பட் அந்த லிஸ்ட்ல விட்டு போன யாராவது ஒரு ஹீரோஸ் இருக்காங்களா, இந்த ஆர்டிஸ்டோட என் லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது நான் நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி? கன்னடத்தில் தான் இப்போ ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கல. எல்லாமே வந்து நியூ ஃபேஸ் அப்படிப்பட்ட படங்கள் தான் பண்ணியிருக்கேன். தமிழில் இப்போ பார்த்தீங்கன்னா விமல் சார் கூட நடிக்கல, இன்னும் கார்த்தி சார் கூட நடிக்கல. இப்போ யங் ஆக்டர்ஸ் கவின் சார் கூட எல்லாம் நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் நம்ம இவர் டைரக்டர் கம் ஹீரோ இப்போ பிரதீப் ரங்கநாதன் சார், அவங்களாம் வந்து உண்மையிலே கலக்குறாங்க. ஸோ அவங்களோடவும் யங் ஹீரோஸ் கூடவும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஸோ இவங்களோடலாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தடுத்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சுவாரஸ்யமா இருந்தது. டைம் போனதே தெரியல. அண்ட் கண்ணப்பா வேற ரிலீஸ் ஆக போது. நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். கண்ணப்பா மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் என்னை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் என்ன அழகழகான வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்டு ரசித்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கண்ணப்பா திரைப்படம் வருகிற ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குங்கன்னு வேண்டி கேட்கிறேன். நன்றி.